Hi students, this is Ashok Kumar, your JEE Maths trainer. Welcome to Maths with AK46. Actually, நம்ம இந்த வீடியோல quadratic equation இருந்து JEE questions எப்படி less than 4 minutes குள்ள solve பண்றதுன்றதை நம்ம learn பண்ண போறோம். இந்த quadratic equation lesson பத்தி ஒரு சின்ன introduction மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்தணும். lesson பத்தி introduction கிடையாது actually இது. நாம இந்த லெசன் JEE மெயின்ஸ்ல எந்த அளவுக்கு இதனுடைய ஷேர் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றதை பத்தி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். டோட்டல் 25 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கும். ஹையா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெசன் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். எந்த வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த லெசனை 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கண்டினியூஸா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் 10th ஸ்டாண்டர்ட் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 11th ஸ்டாண்டர்ட் அது குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ்னு வருது. 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய பிளேசஸ்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோட ஷேர் அண்ட் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் ஆல்ரெடி தரோவாகவே இருப்பீங்க. இப்போ JEE மெயின்ஸ்க்காகவும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டோட்டலாக இதில் நான் 5 வீடியோஸ் ஆக்சுவலாக இப்போதைக்கு அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்லோட் ஆகும். பிகாஸ் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு JEE மெயின்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீட்டில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். உங்களுக்கு அப்படி வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த டவுட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணும்போது அந்த கொஷினையும் அது கூட நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக நான் இப்போ விஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? டுடே செஷன்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ரீட் பண்ற பாருங்க. இன்ஃபர்மேஷன்: the sum of the square of the roots of a quadratic equation and square of the roots of another quadratic equation is what அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸை கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். the first one பாருங்க. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்: மாடுலஸ் ஆஃப் x minus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் x minus 2 and minus 2 equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் 2025ல கேட்டிருக்காங்க. வெரி லேட்டஸ்ட் கொஸ்டின் இது. இந்த சப்ஸ்டிடியூஷன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் x minus 2 இருக்கு பாத்தீங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு some other variable y அப்ளை பண்ணுங்க. So the quadratic equation now becomes y square plus y minus 2 equal to 0. இதை எப்பயும் போல ஃபேக்டரைஸ் பண்ணீங்க. y plus 2 into y minus 1 equal to 0. So y ஓட ஆக்சுவல் வேல்யூ என்னவா இருக்கும்? when y plus 2 is equal to 0ன்னு சொன்னீங்கன்னா y ஓட வேல்யூ minus 2. when y minus 1 is equal to 0 கொடுத்தீங்கன்னா y ஓட வேல்யூ plus 1. Actually, what is y? Modulus of x minus 2. Modulus cannot be negative. அப்படின்னா இந்த minus 2 இருக்கு பார்த்தீங்களா, minus 2-வை நீங்க ruled out பண்ணிடுங்க. That means y ஓட வேல்யூ minus 2 இருக்க முடியாது. அப்போ 1 மட்டும் தான் இருக்க முடியும். This implies what? Modulus of x minus 2 equal to plus 1. Modulus ரிமூவ் பண்ணீங்கன்னா that is you will get x minus 2. Right hand side value plus or minus 1 மாறிடும். கரெக்டா? இந்த minus 2 right hand side கொண்டு போயிடுங்க. Now x equal to plus 2. Already there is plus or minus 1. Now what are the values for x? 2 plus 1 is 3 and another one is 2 minus 1 is 1. The first quadratic equation, that is first equation பொறுத்த அளவுக்கு நமக்கு values 3 and 1 இருக்கு. அப்புறம் ஃபைனலா இன்னொரு ஈக்குவேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. x square minus 2 times modulus of x minus 3 minus 5 equal to 0. Let it be the second equation. First equationல ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ண மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல பண்ண முடியாது. பட் செகண்ட் ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். இந்த மாடுலஸ் ஆஃப் x minus 3 இருக்குல்ல, இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் x minus 3க்கு ஆக்சுவலா தேர் இஸ் 2 வேல்யூஸ். ஒன் இஸ் x minus 3 when x is greater than or equal to 3. Another one is minus of x minus 3 when x is less than 3. இது மாடுலஸ் ஆஃப் x minus 3 ஓட வேல்யூஸ். இப்போ இதுல 2 பார்ட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன இருக்கு பாருங்க. when x is greater than or equal to 3 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல மாடுலஸ் ஆஃப் x minus 3 becomes still x minus 3. அப்ப இந்த பிளேஸ்ல just x minus 3 நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பாருங்க. x square minus 2 times x minus 3 minus 5 equal to 0. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? x square minus 2 into x minus 2x minus 2 into minus 3 plus 6. 6 minus 5 is plus 1 which is equal to 0. This is in the form of a square minus 2ab plus b square. அப்ப a minus b whole square எழுதும்போது
எக்ஸுக்கு உங்களுக்கு 1 மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க கொஸ்டின்ல எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3 ஹைலைட் பண்ணிடலாமா? எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா 3 விட கிரேட்டரா இருக்கும். ஆனா இங்க 1 வந்திருக்கு, அதனால நான் இதையும் ரூல்ட் அவுட் பண்ணிருக்கேன். ரூல்ட் அவுட் அப்படின்னா யூஸ் பண்ண போறது இல்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த வேல்யூ எனக்கு வேண்டாம். இப்போ அடுத்த கண்டிஷன் when x less than 3 எடுத்துக்கலாமா? when x less than 3 ல modulus of x minus 3 is equal to what? minus of x minus 3. அதை இங்க அப்ளை பண்ணா ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ பிளஸ் மாறிடும். ஸோ வாட் டு ஐ கெட்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 times x minus 3 minus 5 is equal to 0. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா x ஸ்கொயர் plus 2 into x is 2x. இங்க பாருங்க 2 into minus 3 is minus 6, minus 6 minus 5 is minus 11, which is equal to 0. இதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா பண்ணலாம். இது ஆக்சுவலா குவாட்ராட்டிக் ஃபார்முலா மூலமா ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். குவாட்ராட்டிக் ஃபார்முலால பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? -2 plus or minus square root of what is b square? b square is 4 minus 4ac. 4 into minus 11 is plus 44. Correct? Whole divided by 2. -2 plus or minus square root of 44 plus 4 is 48. 48 can be written as 16 into 3. 16 into 3 ல 16 ஸ்கொயர் ரூட் அவுட் ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் 4 root 3 இருக்கும். கரெக்டா? ஹோல் டிவைடட் பை 2. 2 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -1 நியூமரேட்டர் 2 times root 3. இதுல பாருங்க when x less than 3 ன்னு சொல்லியிருக்காங்க. x than 3 ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். தட் இஸ் x ஓட வேல்யூ -1 -2 root 3. இது கண்டிப்பா 3 விட லெஸ்ஸரா இருக்கும். இன்னொரு வேல்யூ 2 root 3 ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 1 plus 2 root 3 -1 plus 2 root 3. root 3 ஓட வேல்யூ 1.7. 1.7 into 2 is 3.4. 3.4 minus 2 is 2.4. 2.4 கண்டிப்பா 3 விட லெஸ்ஸரா தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த அளவுக்கு இந்த ரூட் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சரியா? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்படி பண்ணலாம்னு பாருங்க. ஆல்ரெடியே நமக்கு +3 அண்ட் +1 இருக்கு. இப்போ புதுசா 2 கிடைச்சிருக்கு. இட் லுக்ஸ் லைக் a minus b. இது a plus b ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா பாருங்க. a minus b whole square plus a plus b whole square which is equal to what? 2 times a square plus b square. 2 times what is a? -1. -1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +1. b ஸ்கொயர்னா 2 root 3. 2 root 3 ஸ்கொயர் பண்ணா 4. 4 into 3 12 வரும். So 12 plus 1 is 13. 13 into 2 is 26 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 26 வரும். ஆல்ரெடி நமக்கு அவைலபிளா இருக்குது. ஆக்சுவலா ஃபைனல் ஆன்சருக்கு போயிடலாமா? ஆல்ரெடி என்ன இருக்கு பாருங்க, 3 1 இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணா 9 கிடைக்கும். அந்த 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருக்க 26. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? 9 plus 1 is 10. 10 plus 26 is 36. ஸோ டோட்டலா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ரூட்ஸ் இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 ரூட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 36 கிடைக்கும். தட்ஸ் ஆல். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல டுடே செக்ஷன்ல செகண்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் 2025. 2025ல கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஆஃப் x into modulus of x minus 2 plus 3 into modulus of x minus 3 plus 1 equal to 0 ன்னு சொல்லியிருக்கு. இந்த modulus of x minus 2 2 பேஸ் பண்ணி greater than or equal to 2 lesser than or equal to 2 ன்னு சொல்லுவாங்க. ஸோ +2 is a reference number. This is +3 தான் இங்க ரெஃபரன்ஸ் நம்பரா இருக்கு. கரெக்டா? x minus 2 x minus 3 ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினோட இயர் வந்து 2025. This is also very latest question. ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி what can we write அப்படின்னா x is lesser than or equal to 2. இந்த 2 விட லெஸர் நம்பர்ல மாடுலஸ் ஆஃப் x minus 2 நெகட்டிவா இருக்கும், மாடுலஸ் ஆஃப் x minus 3யும் நெகட்டிவா இருக்கும். அப்போ how can we write அப்படின்னா -x into x minus 2 இந்த +3 இந்த நெகட்டிவால -3 மாறும். -3 into x minus 3 plus 1 equal to 0 ன்னு சொல்லுவாங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க. -x into x minus x square. -x into +2 is 2x. -3 into x is -3x. -3 into -3 is +9. +9 1 is +10. ரைட்டா? இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? -x square -x plus 10. கம்ப்ளீட்டா சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா +x square plus x minus 10 வரும். கரெக்டா பாருங்க. -x square becomes +x square. 2x minus x is -x. அது சைன் சேஞ்ச் பண்ணா +x. ஆல்ரெடி அவைலபிளா இருக்க +10 -10 மாறிடுச்சு.
ஓகேவா? இப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு இதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு பண்ணீங்கன்னா -1 plus or minus square root of b square is 1 minus of minus 4 into minus 10 is plus 40 whole divided by what? 2. இப்போ ஆக்சுவல் வேல்யூ பாருங்க -1 plus or minus root 41 by 2 வரும். இதுல கம்ப்ளீட்டா நெகட்டிவ் வேல்யூ ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் 2 விட லெஸர் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க முடியும். அப்படின்னா நம்ம -1 plus or minus -1 minus root 41 by 2 நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு வேல்யூ இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாமா இல்லையான்னு பார்த்துடலாமா? -1 plus root 41 by 2. root 36 ஓட வேல்யூ 6 உங்களுக்கு. ஸோ இதனோட வேல்யூ கண்டிப்பா 6.1 ஆர் 6.2 ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. 6.3ன்னு எடுத்துக்கலாம். 6.3 minus 1 is 5.3. 5.3 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5 2.4 அந்த ரேஞ்சில் 2.56 இருக்கும். பட் 2ஓட லெசர் வேல்யூ வேணும். அதனால இந்த ரூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூட்டை நம்மளால எடுத்துக்க முடியாது, ரூல்ட் அவுட்னு சொல்லுவாங்க. அப்போ இதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ல ஐ ஹவ் காட் ஒன்லி ஒன் ரூட். அடுத்த கண்டிஷன் பாருங்க, பிட்வீன் 2 and 3. அது எப்படி எழுதலாமா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் than 2 லெசர் than ஆர் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் கிரேட்டர் than 2ல எக்ஸ் மைனஸ் 2 பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னா ஹவு கேன் வி ரைட்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் இஸ் லெசர் than ஆர் ஈக்குவல் டு 3ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 நெகட்டிவா இருக்கும். அப்போ பிளஸ் 3 பிகம்ஸ் -3. -3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 லாஸ்டா பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த பிளேஸ் பாருங்க, எக்ஸ் இன்டூ -2 இஸ் -2x, -3 இன்டூ எக்ஸ் இஸ் -3x. ஸோ கம்ப்ளீட்டா -5x கிடைக்கும். கான்ஸ்டன்ட் இப்போ நான் பண்ணக்கூடியது -3 இன்டூ -3 இஸ் +9, +9 + 1 இஸ் +10. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் இஸ் 25 minus 4 into a into c is 40, which is clearly negative, no real roots. ரைட்டா? அப்போ இந்த கண்டிஷன்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்ததா லாஸ்ட் 3 விட கிரேட்டர். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் than 3ன்னு எடுத்துக்கலாம். கிரேட்டர் than 3ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2வும் பாசிட்டிவா இருக்கும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3யும் பாசிட்டிவா இருக்கும். அப்போ இதை எப்படி எழுத முடியும்? x into x minus 2 plus 3 into x minus 3 plus 1 ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். இப்போ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிடலாமா? x into x is x square, x into -2 is -2x, இங்க plus 3x இருக்கு. ஸோ plus x you will get. கான்ஸ்டன்ட் இப்போ நான் கால்குலேட் பண்ண போதும். 3 into -3 is -9, -9 plus 1 is -8. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac இனிஷியலா கால்குலேட் பண்ணுங்க. நான் ரூட்ஸ் கிடைக்குமா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் இஸ் 1 -4 into -8 is +32. ஸோ 33 வரும். உங்களுக்கு ஆக்சுவல் ரூட்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க, -1 plus or minus root 33 whole divided by 2. இதுல நெகட்டிவ் வேல்யூ ரூல்ட் அவுட். பிகாஸ் 3 விட கிரேட்டரா இருக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ வராது. தட் இஸ் என்ன வேல்யூ அவாய்ட் பண்ணிடலாம்? -1 minus root 33 by 2 அவாய்ட் பண்ணிடலாம். இது வேண்டாம். அடுத்ததா இருக்கு பாத்தீங்களா, -1 plus root 33 by 2. root 33ன்றது அப்ராக்சிமேட்லி root 25க்கு நியரஸ்டா இருக்கு. root 25க்கோட கிரேட்டரா இருக்கு. அப்படின்னா இது 5.6 இல்லைன்னா 5.7 எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை 5.7 எடுக்கிறேன். 5.7 minus 1 is 4.7. 4.7 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டா 2.4 அந்த மாதிரி வரும். 2.4 3 விட கண்டிப்பா கிரேட்டரா இருக்காது. அப்ப இதையும் அவாய்ட் பண்ணிடுது. இப்போ டோட்டலா நமக்கு ரியல் ரூட்ஸ் எத்தனை வந்திருக்கு பாருங்க. நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் இங்க ரெண்டுமே அவாய்ட் பண்ணிட்டேன். இங்க நோ ரியல் ரூட்ஸ். இந்த பிளேஸ்ல ஒரே ஒரு ரியல் ரூட், இந்த ஒரு இடம் மட்டும் தான் நமக்கு ரியல் ரூட்டா இருக்கு. நம்பர் ஆஃப் ரியல் ரூட் இஸ் 1 வருது. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். So quadratic equation today session third question, this is also 2025 latest question. Consider the quadratic equation x square plus 4x minus n equal to 0. 2025 oda question is very latest question where n belongs to closed interval 20, 100, but n is a natural number nu sollirukanga.
this n இருக்கு பாத்தீங்களா, it is a natural number. So 20, 100 குள்ள இருக்க ரியல் நம்பர்ஸ்ல நம்ம நேச்சுரல் நம்பரை மட்டும் பிக் பண்ணிக்கணும். The number of all distinct values of n for which the given equation has integral roots. Integral roots அப்படின்னு சொன்னா அவங்க இன்டிஜர்ஸை மென்ஷன் பண்றாங்க. ஸோ 20 and 100 குள்ள எத்தனை இன்டிஜர்ஸ் இதுக்கு ரூட்ஸா இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். நாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்டெக்ரல் ரூட்ஸ் ஆர் இன்டிஜர்ஸா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினன்ட். இது கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு மட்டும்தான் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். ரைட்டா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்ததுன்னா கிடைக்கிற ரூட்ஸ் வந்து இன்டெக்ரல் ரூட்ஸா இருக்கும். வாட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac? பி ஸ்கொயர் இஸ் 16 மைனஸ் 4ac மீன்ஸ் பிளஸ் 4n. இது என்னவா இருக்கணும்? ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு இது ஸ்கொயர் நம்பரா இருக்கிறதுக்கு? நமக்கு 20 to 100ல 25 சான்ஸ் இருக்கு. 36, 49, 64, 81, 100 this much possibilities இருக்கு. 16 plus 4n ஸ்கொயர் நம்பரா இருக்கிறதுக்கு. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்டுக்கிறது வந்து நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் ஆஃப் n கேட்டிருக்காங்க. அந்த என்னோட வேல்யூ இதுக்குள்ள இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன். கவுண்ட் பண்ணிடலாமா? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 6. That's all. So today's sessionல quadratic equationல fourth question. This is also from 2025. இதுல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. The equation x into x plus 2 into 12 minus k equal to 2 கொடுத்திருக்காங்க. 2025 question, very latest one. Information have equal roots கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கு. அடுத்தது the distance of the point k, k by 2 from the given line 3x plus 4y plus 5 equal to 0. நம்ம ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் அதை நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொஸ்டின்ல ஈக்குவல் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஈக்குவல் ரூட்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈக்குவல் ரூட்ஸா இருந்தா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 வரும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல முதல்ல கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த 12 மைனஸ் கேவை ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x ஈக்குவல் டு 2 by 12 மைனஸ் கே. இந்த 12 மைனஸ் கே கம்ப்ளீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 by 12 மைனஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுல பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் டிஸ்கிரிமினன்ட். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் வாட் இஸ் பி ஸ்கொயர்? 2 ஸ்கொயர் இஸ் 4 மைனஸ் 4 இன்ட்டு a வேல்யூ இஸ் 1, c வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் 2ல இருக்கு. ஸோ இதோட பிளஸ் 2 எடுத்துக்கலாம். 2 by 12 மைனஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த பிளேஸ் இருக்குல்ல, இதை அப்படியே கம்ப்ளீட்டா ரைட் ஹேண்ட் சைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4 விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 2 இஸ் minus 8 by 12 minus k. இந்த 12 minus k வை லெஃப்ட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. 4 ரைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. That will give you 12 minus k equal to minus 8 by 4. Minus 8 by 4 is minus 2. 12 minus what is minus 2? K equal to 14. நான் இங்கே எழுதிடலாமா? K equal to 14 கிடைக்கும். இப்போ இதை கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணா அந்த ரெக்வயர்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும் பாருங்க. when k equal to 14 14, 7 இருக்கும். The given line is 3x plus 4y plus 5 equal to 0. What is the distance of a point from a line? Suppose ஒரு லைன் வந்து ax plus by plus c equal to 0 னு கொடுத்தானா ax1 plus by1 plus c whole divided by square root of a square plus b square. இதனுடைய மாடுலஸ். ரைட்டா? இப்போ அப்ளை பண்ணிடலாமா? நம்மளுடைய ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாமா? a வந்து 3 into 14 42.
B வந்து 4 into 7 plus 28. C ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல 5 ன்னு கொடுத்திருக்காங்க. Whole divided by square root of A square plus B square 3 square plus 4 square. இங்க பாருங்க இதை ஆட் பண்ணிடலாமா? 42 plus 28 70 75 கிடைக்கும். This is 25. Root 25 is 5. 75 by 5 is 15. So 15 is the answer. That's all. So quadratic equation today's session the last question, that is fifth one. This is also 2025 question. Alpha and beta are the roots of the quadratic equation x square plus root 3 times x minus 16 equal to 0. Roots of alpha and beta கொடுத்திருக்காங்க. Another ஒரு equation இருக்கு, that is x square plus 3x minus 1 equal to 0. இதனுடைய roots of gamma and delta. Condition பாருங்க, ரெண்டு condition இருக்கு. One வந்து Pn equal to alpha power n plus beta power n. Another one is Qn, which is equal to gamma power n plus delta power n. Actually, நம்ம find out பண்ண வேண்டியது P25 plus root 3 times P24 whole divided by 2 times P23 plus Q25 minus Q23 whole divided by Q24. இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 2025 கொஸ்டின். இந்த கொஸ்டினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இயர் பை இயர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துலையுமே ஆஃப்டர் 2020க்கு அப்புறம் இந்த கொஸ்டின் இந்த மாடல்ல ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஹேண்டில் பண்றது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட் இஸ் இந்த ஆல்பா அண்ட் பீட்டா ரிலேட்டடா. கொஸ்டின்ல பாருங்க, இதுதான் கிவன் க்ளூ. ரூட் 3 இருக்கா? அப்போ ரூட் 3 இருக்கு, இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுக்கிட்டு மைனஸ் 16 நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3x ஈக்குவல் டு பிளஸ் 16 கிடைக்கும். கரெக்டா? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் ஆல்பா அண்ட் பீட்டா. ஆல்பாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் root 3 times alpha equal to 16. Beta apply பண்ணீங்கன்னா beta square plus root 3 beta equal to 16. கரெக்டா? கொஸ்டின்ல கொடுத்துருக்க root 3 வச்சு நான் இந்த மாதிரி ரெண்டு எழுதிட்டேன். இப்போ அடுத்தது நியூமரேட்டர் மட்டும் இப்போ அட் பிரசன்ட் கால்குலேட் பண்ண போறோம். டினாமினேட்டர் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. P25 plus root 3 times P24. P25 by using this என்ன ஆகும்? alpha power 25 plus beta power 25. இங்க பாருங்க, root 3 times alpha power 24 plus beta power 24 எழுத முடியும். கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, இந்த alpha power 25 இங்க root 3 times alpha power 24 alpha power 24 காமனா எடுத்துரு. அப்போ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்? ஒரு ஆல்பா இருக்கும். இங்க என்ன இருக்கும் பாருங்க, alpha power 24 நீங்க காமனா எடுத்தா root 3 மட்டும் தான் இருக்கும். இல்ல நான் ஒண்ணு பண்ணலாம், alpha power 23 காமனா எடுக்கலாம். ஒரு ரீசன் இருக்கு. அப்போ இங்க ஆல்பா ஸ்கொயர் இருக்கும், இங்க ரூட் 3 டைம்ஸ் ஆல்பா. பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 டைம்ஸ் ஆல்பாவோட வேல்யூ பிளஸ் 16. இதுக்காக தான் இந்த மாதிரி காமனா எடுக்கிறது. நெக்ஸ்ட் பீட்டா பவர் 23 காமனா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ரூட் 3 டைம்ஸ் பீட்டா. இதனோட வேல்யூ 16. இதனோட வேல்யூ 16. இங்க பாருங்க, 16 டைம்ஸ் ஆல்பா பவர் 23, 16 டைம்ஸ் பீட்டா பவர் 23. கரெக்டா? அப்போ 16 காமனா எடுத்துட்டீங்கன்னா ஆல்பா பவர் 23 plus beta power 23. What is alpha power 23 into beta power 23? By using this one, P23 னு சொல்ல முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல P25 plus root 3 times P24. இப்போ இந்த டினாமினேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. P25 plus root 3 times P24. இல்ல டைரக்டா கூட எழுதிக்கலாம். 2 times P23 equal to நியூமரேட்டர் ஆல்ரெடி என்ன இருக்கு? 16 times P23. இப்போ டினாமினேட்டர்ல 2 times P23, P23 கேன்சல், 16 by 2 is 8. ஒரு பார்ட்டோட ஆன்சர் கிடைச்சு. அடுத்த பார்ட்ல பாருங்க, அடுத்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 1. கொஸ்டின்ல பாருங்க, இந்த பிளேஸ்ல மைனஸ் Q23 இருக்கு. அப்போ இந்த பிளஸ் 3x ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு போகணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 3x. இதோட ரூட்ஸ் என்ன? காமா. அப்போ காமா ஸ்கொயர் minus 1 equal to 3 gamma, sorry, minus 3 gamma.
நீங்க டெல்டா அப்ளை பண்ணீங்கன்னா டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 3 டைம்ஸ் டெல்டா. ஓகேவா? இப்போ இதை கால்குலேட் பண்ணிடலாமா? Q25 மைனஸ் Q23. Q25 னா இந்த பிளேஸை யூஸ் பண்ணீங்கன்னா காமா பவர் 25 பிளஸ் டெல்டா பவர் 25 மைனஸ் Q23 னா ஆல்பா பவர் 20 சாரி காமா பவர் 23 மைனஸ் டெல்டா பவர் 23. இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் மைனஸ் இந்த ரெண்டுமே உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும். ரைட்டா? இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம்ல இருந்து காமா பவர் 23 காமனா எடுத்தா இங்க என்ன இருக்கும்? காமா ஸ்கொயர் இங்க மைனஸ் 1 இருக்கும். கரெக்டா? காமா ஸ்கொயர் மைனஸ் 1. ஆல்ரெடி காமா ஸ்கொயர் மைனஸ் 1 வேல்யூ மைனஸ் 3 காமா பிளஸ் அதே போல டெல்டா பவர் 23 நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 1. டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 1 3 மைனஸ் 3 டெல்டா இங்க வரும். அதை அப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க. இந்த பிளேஸ்ல மைனஸ் 3 காமா அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 3 டைம்ஸ் காமா பவர் 24. இங்க அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 3 டைம்ஸ் டெல்டா பவர் 24. மைனஸ் 3 காமனா எடுத்துட்டா காமா பவர் 24 பிளஸ் டெல்டா பவர் 24 வந்து எப்படி எழுத முடியும்? பை யூசிங் திஸ் Q24 அப்படின்னு எழுத முடியும். கரெக்டா? இதான் Q25 மைனஸ் Q23. இந்த Q24 இருக்குல்ல இதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டு கொடுங்க. Q25 minus Q23 whole divided by Q24 which is equal to balance இந்த minus 3 அப்படியே இருக்கும். பாருங்க இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய பார்ட்டோட ஆக்சுவலா கொஸ்டினோட செகண்ட் டேர்ம்னு சொல்லலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? அடுத்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 8. செகண்ட் டேர்ம் minus 3. 8 minus 3 equal to 5. This is the final answer. That's all.